மக்களை மீண்டும் இன்னொரு காணொலி தொடரில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மைக்லாம் மாட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆமாம் மக்களே, நம்ம சென்னை சென்ட்ரலில் தான் இருக்கோம். ஒரு புது ட்ரிப்பு வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். 90s கிட்டுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ட்ரிப்பு. எல்லா 90s கிட்டும் போகணும்னு நினைக்கிற ஒரு இடத்துக்கு தான் மக்களே நம்ம இப்போ போக போகிறோம். கோவாவுக்கு தான் போக போகிறோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து கோவான்னு சொல்லிட்டு நம்ம மாறி போக போகிறோம். இந்த முதல் காணொலி வந்து அந்த ட்ராவல் ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த என்டையர் சீரீஸில் வந்து கோவாவில் இருக்க எல்லா பியூட்டிஃபுல்லான பீச்சஸ், ஹில் ஸ்டேஷனு, அப்புறம் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விதமான இடங்களும் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ வாங்க என்னோட சேர்ந்து இந்த கோவா சீரீஸில் வந்து பயணிக்கலாம். இப்போ நம்ம போக போகிற ட்ரெயின் வந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் செகண்ட் சீட்டு தான். அரௌண்ட் ஒரு 170 ருபீஸ் வந்தது. இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டபுள் சேர்ஸ் ட்ரெயின் வரும். இதுவும் வந்து பெங்களூர் தான் போகுது. ஆனால் இது வந்து அரௌண்ட் 600 to 700 சம்திங் வந்து இது ஏசி. ஆனால் இது ஃபுல்லாக ஏசி. சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டைமிங் தான் போய் ரீச் ஆகும்னு போடவே வந்து சரி நம்ம பிருந்தாவனே எடுத்தேன் நான். ஸோ இங்கேருந்து 7:40க்கு சென்னையிலேருந்து கிளம்பி அங்கே வந்து ஒரு 1:50க்கு என்னவோ போய் ரீச் ஆகும் கேஎஸ்ஆர் பெங்களூர். கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து நம்ம மெட்ரோ எடுத்து யஷ்வந்த்பூர் போயிட்டு யஷ்வந்த்பூர்லேருந்து 3 மணிக்கு எடுத்தால் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வாஸ்கோடகாமா போய் சேரும் மக்கள். இதுதான் ட்ராவல் அப்டேட். ஸோ போகிற வழியில் எப்படி இருக்குது, ஃபுட்டுலாம் என்ன மாதிரி கிடைக்கிது, அது சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டாக இந்த பார்ப்போம். அப்படியே அங்கங்கே சைடில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கோவா பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டே இருக்கேன். சேர்ந்தே பயணிப்போம், காத்திருங்க. நம்ம போகிற ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி சர்வீஸும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபுட்டு வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வந்து தருவான். இப்போ பார்ப்போம். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஜென்ரலாக சாப்பிட மாட்டேன். அப்படி எதாவது கிடச்சிதுன்னா வாங்கிட்டு கூட நம்ம பெங்களூர் ரீச் ஆன அப்புறம் அடுத்த ட்ரெயின் போட் பண்ணிட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். பார்ப்போம். இப்போ நான் என் கோச் போயிட்டு கோச் எப்படி இருக்குது என்னன்ட்டு உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கோவா இதை பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குமே வந்து பார்ட்டி, பீச்சு, வைபு, ஃபாரினர்ஸுன்ற நினப்பு தான் மக்களே வரும். நிறைய 90s கிட்டுக்கு வந்து போகணும்னு நினைக்கிற ஒன் ஆஃப் தி ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம 90s கிட்ஸோட பேரண்ட்ஸுக்கும் கோவா பற்றின ஒரு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம எதுவும் தப்பும் சொல்ல முடியாது. கோவா இந்த மாதிரி பார்ட்டி, பீச்சு, பப்பு இந்த கல்ச்சரோட இதோட அழகான சைடு நிறைய பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸஸ், பியூட்டிஃபுல்லான பீச்சஸ், ஓல்டு ஆர்கிடெக்சர் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு சைடும் வந்து கோவாக்கு இருக்குது. இது வெறும் ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக பார்க்காம இதுக்குள்ளவும் வந்து மக்கள் வந்து வாழ்கிறாங்க. இந்தியா ஸ்மாலஸ்ட்டு ஸ்டேட் வந்து கோவா தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3700 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் கோவா. அதுவும் யூனியன் டெரிட்டரி எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்கிற 36 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் இது வந்து 31st லார்ஜஸ்ட். அப்படி பார்த்துக்கோங்க, ரொம்ப சின்ன மாநிலம். ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷனில் வந்து 3rd ஸ்மாலஸ்ட் வந்து கோவா தான். கோவாவோட கேபிட்டல் வந்து பனாஜி, வாஸ்கோடகாமா தான். ஆனால் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சிட்டி. ஸோ ஏர்போர்ட் வந்து பனாஜியில் இருக்குது. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வாஸ்கோவில் தான் இருக்குது. மட்கானுன்றது வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஹிஸ்டாரிக்கலான போர்ச்சுகல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்க ஒரு சிட்டி. பட் இப்போ என்னவோ தெரில, என்னோடய ட்ரிப்பில் நான் வந்து இந்த வாட்டி மட்கான் வந்து கவர் பண்ணல. கண்டிப்பாக நான் கோவா இன்னொரு வாட்டி போவேன். ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து நான் மட்கான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து கோவா வந்து முழுக்க ஒரு போர்ச்சுகீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக கொண்ட நாடு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 வருஷமாக வந்து போர்ச்சுகீஸ் வந்து இந்த இடத்த வந்து ஆண்டிருக்காங்க. கோவாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொன்கனின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் தான் மக்களே கோவாவோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. கோவா வந்து இந்தியாவும் சரி உலக அளவுலேயும் சரி நிறைய மக்கள் வந்து விசிட் பண்ணுறாங்க. ஏன்னா இதோட இருக்க பியூட்டிஃபுல்லான ஒயிட் சாண்ட் பீச்சஸ், செம்ம ஆக்டிவான ஒரு நைட் லைஃப், அதே மாதிரி நிறைய கோவில்கள், நிறைய வழிபாட்டு தலங்கள், அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்டட் ஆர்கிடெக்சர் அப்படின்ற மாதிரி நிறையவும் இருக்குது. அதே பக்கம் அந்த பக்கம் போய் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான நம்மளோட ரெயின் ஃபாரஸ்ட்டு, அதோட பயோடைவர்சிட்டி அதெல்லாம் கண்டு கழிக்கவும் வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து வருஷம் வந்து கோவா வந்து விசிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு ஜிடிபி பர் கேபிட்டா ஜிடிபி கொண்ட ஒரு மாநிலம் தான் மக்களே வந்து கோவா. ஸோ லிட்ரஸி ரேட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 88 to 90% வந்து லிட்ரஸி ரேட் வருது. ஸோ இதெல்லாம் தான் மக்களே கோவாவோட முதல் கட்ட தகவல். நம்ம இந்த என்டையர் சீரீஸில் கோவா பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நிறையா பார்த்துக்கிட்டே வருவோம். சேர்ந்தே பயணிப்போம், காத்திருங்கள்.
நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இங்கே கேட்ரிங்வே செம்மையாக பசிக்குதுன்னு பொங்கல் வடை வாங்கினேன். 40 ரூபா இது. இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருந்ததுன்னு நான் போடுறேன். ஈவினிங் ட்ரெயினில் தான் வந்து கேட்ரிங் இல்லாத என்ன ஆகும்னு தெரில, பார்ப்போம். பொங்கல் ஓகே, 40 ரூபாய்க்கு ஓகே. நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் வந்துட்டோம். டைம் 20 மினிட்ஸ் டிலேலே போயிட்டு இருந்தது. சென்னை பெங்களூர் ட்ரெயின் கரெக்டாக 1:41க்கு வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்தான். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு சப்வே போகும். சப்வேயில் வந்து வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து நம்ம மெட்ரோ. ஸோ 25 ருபீஸோ என்னவோ தான் சார்ஜ் பண்ணுறான். மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் யஷ்வந்த்பூர் வந்துடலாம். யஷ்வந்த்பூர் வந்தோடனே பிளாட்ஃபார்ம் 5ல் வந்து நம்ம ட்ரெயின் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இது வரைக்கும் பெங்களூர் வரைக்குமே கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது ட்ரிப்பு. ஆனால் இப்போ வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது இந்த கோவா ட்ரெயினை பார்த்த உடனே. ஸோ கோவா ட்ரிப் செம்மையாக போவோம்னு நினைக்கிறேன். சேர்ந்தே பயணிப்போம், காத்திருங்கள். சென்னையிலேருந்து கிளம்பும் செம்ம வெயில் வாட்டி வதச்சிது மக்களே. ஆனால் இப்போ பெங்களூர் கிட்ட வர 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 கிளைமேட் கூலாச்சு. இப்போ பயங்கரமாக மழையே வர ஆரம்பிச்சிச்சு. செம்மையாக இருக்குது பெங்களூர் கிளைமேட்டு. கோவாவில் மழை பெய்யக்கூடாதுன்னு நம்புவோம். அதே டைம் கிளைமேட் ப்ளசண்ட்டாக இருப்போனும் நம்புவோம். டைம் 2:30 தான் ஆகுது. இன்னும் ஒரு ½ hour இருக்குது. தண்ணி கேன் ரீஃபில் பண்ணுற ஏரியா எங்கே இருக்குன்ட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரீஃபில் பண்ணிட்டு போய் ட்ரெயினில் ஏறி உட்கார வேண்டியது. ஸோ ட்ரெயின் கிளம்ப இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் மேலே இருக்குது. நான் சிக்கன் பிரியாணி வாங்கினேன், இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. 100 ருபீஸ் இந்த பிரியாணி. காலைல ட்ரெயினில் சாப்பிட்ட பொங்கல் சூப்பராக இருந்தது. இந்த பிரியாணியும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது, ஓகே. ஸோ இந்த பிரியாணி சாப்பிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ ட்ரெயினில் பெருசாக கூட்டமே இல்லை இது வரைக்கும். நிறையா சீட் காலியாக தான் போகுது. எங்கே ஏறுவாங்க என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, கொஞ்சம் கடுப்பாக போயிட்டுருக்கு. மற்றபடி கிளைமேட்டு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன்னே சொல்லலாம் இந்த ட்ராவலிங். காலை வணக்கம் மக்களே. மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி போல் ஆகுது. சரியாகவே தூங்கலை. நைட் இந்த தூத்சாக ட்ரெக்கிங் இறங்குறதுக்காக நிறைய பேர் சத்தம் போட்டுக்கிட்டு கூச்சல் பண்ணிக்கிட்டு
ஆனால் ஒருத்தருமே வந்து ஆர்பிஎஃப் வந்து சுத்தமாக இறங்கவே விடலை. அதுக்கப்புறம் அவங்க எப்படி இறங்கி போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இருட்டுன்றனால அந்த வியூ பாயிண்ட் எதுவுமே என்னால் வந்து பார்க்க முடியல. எப்படியும் நம்ம மோஸ்ட்லி தூத்சாகர் அந்த ட்ரெக்கிங் வந்து லீகலான வேல வந்து இந்த சீரீஸில் நம்ம வந்து போவோம். எது கரெக்டான வே அப்படின்ட்டு நானே ஒரு காணொலியில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மட்கான் தாண்டியாச்சு. மட்கான் கடைசி ஸ்டாப் வாஸ்கோ தான். 2 hours கிட்ட லேகில் இருந்தான். பட் டைம் ஆல்மோஸ்ட் பிக்கப் பண்ணிட்டான். 5 o'clock கரெக்டாக வாஸ்கோ போயிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த வாஸ்கோ போன அப்புறம் தான் ஒரு சூப்பரான ஒரு டாஸ்கே நம்மளுக்கு காத்துட்ருக்கு. நம்ம ரூமுக்கு எப்படி போகிறதுன்ட்டு நம்ம வாஸ்கோ ரீச் ஆகிட்டு அது எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். ஒரு வழியாக வாஸ்கோ வந்து இறங்கியாச்சு. மணி 5:10. ஸோ ஒரு 10 நிமிஷம் லேட்டு. ஸோ இங்கேருந்து எய்தர் பனாஜி ஆர் மப்புசாக்கு பஸ்ஸு கிடைக்குதான்னு பார்க்கணும். அதான் வெளியே போயிட்டுருக்கேன். பஸ்ஸு கிடச்சா பஸ் ஏறி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டேரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த ஏரியா வரும். ஸோ இங்கே தான் வந்து பனாஜி இல்லைனா மப்புசா ரெண்டுத்துக்கு ஏதாவது ஒரு பஸ் வந்தால் ஏறிட்டு அங்கேருந்து மாறி போக வேண்டியது தான். நான் போகிற இடத்துக்கு பஸ்ஸு கூகுள் மேப்பில் 6 மணின்னு போட்டிருக்கு. ஸோ மணி 5:15 தான் ஆகுது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு பஸ் வருது என்னன்ட்டு. ஸோ ஒரு வழியாக பனாஜி வந்து சேர்ந்துட்டோம். வாஸ்கோலேருந்து பனாஜி 30 ரூபா தான் ஆச்சு டிக்கெட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு. 5:30க்கு பஸ் வந்தது. டிக்கெட்லாம் கொடுத்து கிளம்ப ஒரு 5:50 ஆகிடுச்சு. டைம் இப்போ 6:40. இங்கேருந்து மப்புசா இல்லைன்னா டேரெக்டாக அஞ்சுனாக்கு பஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். இங்கே கோவாவில் வந்து பஸ்ஸில் போகும்போது கேர்ஃபுல்லாக ஒரு விஷயம் இருக்கணும். என்னென்னா லேடிஸ் சீட் பார்த்து உட்காராதீங்க. இங்கே ரொம்பவே பர்டிகுலராக இருக்காங்க. லேடிஸ் சீட்டில் உட்காந்து லேடிஸ் யாராவது வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக எழுப்பி விட்டுறாங்க. ஸோ நான் இப்போ மப்புசா இல்லைனா அஞ்சுனா பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பஸ்ஸில் ஏறி போகிறோம். கோவாவோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் செம்ம க்ரீனரி, செம்ம பியூட்டிஃபுல், சூப்பரான ஒரு ஹைவே பிரிட்ஜ், எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம பயணத்தை சேர்ந்தே தருங்க. என்னடா நீ ட்ரெயின்லேருந்து வந்து இறங்குன, அப்புறம் ஒரு பஸ்ஸு பனாஜிக்கு பஸ்ஸு பிடிக்கணுன்ற, வாஸ்கோக்கு பஸ்ஸு பிடிக்கணுன்ற, அப்புறம் மப்புசா போகணுன்ற, எங்கே தாண்டா நீ போக போகிற அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தோணலாம். நான் வந்து அஞ்சுனான்ற ஒரு இடத்துல தான் மக்களே என்னோடய ஸ்டே வந்து புக் பண்ணியிருந்தேன். நீங்கள் கோவா போகிறீங்கன்னா வந்து எங்கே உங்களோட ரிட்டன் ட்ரெயினோ ஃப்ளைட்டோ இருக்கோ அந்த இடத்துலையே நீங்கள் வந்து பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ்கோவில் உங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின்னா வாஸ்கோவில் நீங்கள் வந்து எடுத்துருங்க பைக் ரெண்டல். ஸோ அங்கேருந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அந்த உங்களோட ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் அதே பைக்கில் வந்து நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ட்ரெயினோ ஃப்ளைட்டோ வந்து நீங்கள் பிடிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நான் பண்ண ஒன் ஆஃப் தி மேஜர் மிஸ்டேக்கும் வந்து இதுதான் சொல்லுவேன். நான் பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மப்புசாவில் எடுத்தேன். அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு இப்போ நான் சவுத் கோவா வரணுன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தது. அதனால் என்னோடய ட்ரிப் ஐட்னரியே ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. சரி இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நம்ம லேர்ன் பண்ணிப்போம் அப்படின்ட்டு அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் பண்ண தப்பை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் எங்கே ரிட்டன் ஃப்ளைட் இருக்கோ அங்கே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹோட்டல் புக்கிங்கும் வந்து கரெக்டாக பார்த்து புக் பண்ணுங்கள். எந்தெந்த ஏரியாவிலலாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களோ ஸோ அது சுற்றி இருக்க மாதிரி ஹோட்டல் பாருங்கள். ட்ராவலிங் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தானே 30 கிலோமீட்டர் தானே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. கோவா ரோட்ஸில் வந்து ரொம்பவே கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாஸ்டிங்காக இருக்கும்ன்ட்டு நான் வந்து சொல்லுவேன். மற்றபடி பயணம் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. சேர்ந்தே பயணிப்போம், காத்திருங்கள். ஒரு வழியாக 3 பஸ்ஸு பிடிச்சி நம்ம ரூம் இருக்க ஏரியா கிட்ட வந்துட்டோம் மக்களே. வாஸ்கோவிலேருந்து இறங்கி 5 மணிக்கு இறங்கி அங்கேருந்து பனாஜிலேருந்து மப்புசாலேருந்து இப்போ நம்ம இருக்க அந்த அஞ்சுனா வேகட்டார் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 80 rupees ஆச்சு மொத்தமாக எனக்கு வந்து இது 3 மாறி மாறி வர. ஸோ இந்த சென்னை டு கோவா காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் தந்திருப்பேன் வாய்ஸ் ஓவர்லன்ட்டு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நிறைய சூப்பரான இடங்கள், கோவா பற்றின இருக்க மித்தை உடைக்கிற மாதிரின டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ். கோவானா நம்ம மக்கள் மனசில் ஒன்று இருக்கும். எங்கள் வீட்டில் போகும்போதே ரொம்ப ஓவராக சொல்லி அனுப்பிச்சாங்க, இப்படி அப்படி ஏன் தனியாக போகிற பையனை ஏன் தனியாக அனுப்புகிறேன் அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி மித்தெல்லாம் உடைக்கிற மாதிரி எல்லா விதமான சூப்பர் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோம் மக்களே. நம்ம எல்லா ட்ராவல் சீரீஸ் முன்னாடியே சொல்கிற மாதிரி மக்கும் குப்பையோ மக்காத குப்பையோ தயவு செஞ்சு குப்பையை எங்கேயுமே போடாதீங்க. இந்த இயற்கையை நம்ம அப்படியே சேர்த்து வச்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து தருவோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு அழகான இடத்துலேருந்து மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ் போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வரும். நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.
And tell me what's wrong and why you never said you felt that